இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இருக்க கவலை சோகம் எல்லாம் மறந்து போயிருது. அதுலயும் இவங்களோட மோட்டிவேஷனல் சாங் கேட்கும்போது நமக்கே ஃபயரா இருக்கு. நம்மளும் வாழ்க்கையில இவங்களே மாதிரி முன்னேறணும், எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி வளரணும். கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது அழுதுகிட்டு சாவ போறேன்னு சொல்லுவாங்களா? சே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ண பார்த்துட்டேனா. ஜோனி, நீ யாரு? பிடிஎஸ் ஃபேனு. நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா? மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு நம்மளும் வைப் பண்ணணும். நம்ம பெண்ணி குட்டி வீச்சல் அளவுக்கு ஆடலனாலும் நமக்கும் கொஞ்சம் ஆட தெரியும். கையை காலை தூக்கினாலும் என்ன தேவை ஆடுவோம். பட்டை வருவாயா, ரொம்ப நெருப்பா நெருப்பா எரிவேனே, என்னை அழிக்க அழிக்க நினைப்பாயா, ஹரிடர் ஹரிடர். அட, என்ன இந்த பிள்ளை சோகமா உள்ள அழுதுகிட்டு இருக்கு போலன்னு பார்த்தேன்னா ஏதோ அட்ட டைம்ல 10 சாவு உழுந்த மாதிரி இந்த குத்து குத்துது. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இங்க பார்த்தேன்னா தனியா பிடிஎஸ் கான்சர்ட்டே நடக்குது. நடக்கட்டும், எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான். நினைச்சாலும் முடியாதே, இப்ப என்ன கவனி, இதுதான் என் ஃபைனல் வேர்ட்ஸ். Don't fucking stop me. விழுந்தா நீ எழமாட்ட, இப்ப என்ன கவனி, இதுதான் என் ஃபைனல் வேர்ட். ஓ நான் நான் என்று நம்பர் 1, ஓ நான் நான் என்று சூப்பர் கோல். மியூசிக் இண்டஸ்ட்ரி என் கையில். அட, பயங்கரமான ஆர்மியா இருக்கும் போல இருக்கே இந்த ஆர்மி. யோசி யோசி வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல என்ன பத்தி பசி. அட, இந்த பைத்தியம் ஆடுற ஜோர்ல எஜ்ஜில நின்று ஆடுத, சீட்ல இருந்து விழுந்து தொலைஞ்சிருமோ? அட பைத்தியம், நினைச்ச மாதிரியே விழுந்து தொலைஞ்சிட்டு. எம்மா நல்ல வேலை, யாரும் பார்க்கல. ஏ மாடு, உனக்கு அறிவு இல்ல? அட, இவன் எப்ப இங்க வந்தான்? இந்தா ஒழுங்கா கையை இப்படி எந்திரி. இவன் நம்ம கீழே விழுந்ததெல்லாம் பார்த்துட்டானோ? விழுந்ததை பார்த்துட்டு தானே எழுப்புறதுக்கு கூப்பிடுறான்னு. சே, இப்படி இவன் முன்னால கீழே விழுந்து மானம் போச்சே. அறிவில்ல உனக்கு? ஆடுற வக்கீல நின்று ஆட வேண்டியதானே, சீட்டு மேல ஏறி நின்று தான் ஆடுவியா? ஐயோ, அப்ப இவன் நம்ம ஆடுனதையும் பார்த்துட்டானா? போச்சு போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குது? ஏய் உன்னையத்தான். என்ன மண்டையில மூளைன்றது மசாலா சைஸுக்காவது ஏதாவது கொஞ்சம் இருக்கா? இங்க பாருங்க சீனியர், ரொம்ப ஓவரா பேசாதீங்க. ஏதோ தெரியாம கீழே விழுந்துட்டேன், அதுக்குன்னு ஏதோ தூக்கி விட வந்தியா, தூக்கி விட்டியா, போங்க, இடத்த காலி பண்ணுங்க. வேற சும்மா வந்து நின்னுகிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா எனக்கு அடுப்பாயிருவாமா. நான் போறதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு முறை நான் போன அப்புறம் ஆர்டர்ன்னு சொல்லி மறுபடியும் கீழே விழுந்து கையை கால உடச்சிக்காத. அப்புறம் மலையில என்ன ஏறி சுத்தி பார்க்க வேண்டி இருக்கு. வேற உடனே அங்க சுத்தி பார்க்க போவோம், உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் கட்டு போட்டுட்டு இருக்க முடியாது, பாத்துக்க. பாருங்க, சும்மா என்னைய கிண்டல் பண்ணாதீங்க. நாங்களாம் எவ்வளவு பெரிய டான்சர் தெரியுமா? ஓ, நீங்க இந்த பிடிஎஸ் ஆர்மில இருந்தீங்கன்னா நீங்களாம் பெரிய டான்சர்ஸ் நினைப்ப மனசுல. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. நான் அவங்க அளவுக்கு ஆடலனாலும் அவங்களோட கொஞ்சம் ஆடுவேன். அதான் பார்த்தேன், காக்கா விழிப்பு வந்த மாதிரி கையை கால தூக்கிட்டு ஆடுனத. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எங்களெல்லாம் சாதாரணமா இட போடாதீங்க. நாங்க அவங்களோட மோட்டிவேஷனல கேட்டு நாங்க வெறியேறி போயிருக்கோம். சரி, வெறி பிடிச்சி யாரையும் கடிச்சிடாத. போய் ரூம்ல போய் முதல்ல சாப்பிடு. சாப்பிடாம எதுக்கு தனியா வந்து பஸ்ல வந்து உட்கார்ந்துருக்க? ரொம்ப வெறியேறிடுச்சோ? போ, போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட போறாங்க, போய் அவங்கள பாரு. நான் வாரேன். இந்த சீனியர் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்றான். ஒரு நாள் இருக்கு பாரு இவனுக்கு. சே, இருந்தாலும் சொல்லி நீ இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க கூடாது. இவன் முன்னாடி போய் கீழே விழுந்து தொலைஞ்சிட்டியே. அது வேற, இவன் வேற நம்ம ஆடுறத பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். பக்கி எப்போ வந்தான்னு தெரியலையே. ஒருவேளை இவன் நம்ம அழுதுகிட்டு இருந்ததையும் பார்த்திருப்பானோ? சச்சே, அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துருக்க மாட்டான். பார்த்துருந்தாதான் அதையும் சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பானே. டான்ஸ் ஆடும்போது தான் வந்திருப்பான் போல இருக்கு. அதை விழுந்து வாரும்போது கரெக்டாக வந்து பார்த்து தொலைஞ்சிருக்கான் கம்நாட்டி. அதனால தான் இந்த கிரிக்கெட் நம்மள ஓவரா கிண்டல் பண்றான். இனிமே பார்க்கும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவானோ? இருக்கட்டும், ஒரு நாள் அவனும் நம்மகிட்ட வசமா மாட்டுவான். எதுக்காயினும் அப்ப பாத்துக்கிறேன் இவனை. அட, இந்த சோனி நம்ம எல்லா இடமும் வெளியும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணுமே. இதுக்கு மேல நம்ம யார்ட்டையும் சொல்லாம இருந்தா சரிப்பட்டு வராது. சீக்கிரம் பெரியமாட்ட சொல்லி அவளை எல்லா இடமும் தேட சொல்லுவோம். இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகுது பண்ணுவோம். ஐயோ, எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. அட, இந்த பையன் சோனியை தான் தேடிட்டு போறான் போல இருக்கு. பஸ்ல பாத்துருக்க மாட்டான்ல, அவனை கூப்பிட்டு சொல்லுவோம். டேய், உன் பேர் சதீஷ் தானே? யார் அது நம்மள கூப்பிடுறது? ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆமா, வெளியே எங்க போயிட்டு வர? அட, அதை ஏன் ப்ரோ கேக்குறீங்க? எங்க தங்கச்சி சோனி கோச்சிக்கிட்டு போயிட்டா. அவளை தேடி தான் அலையுறோம். நான் வெளியில எல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஆளை காணோம். இனிமே தான் பெரியமாட்ட சொல்லி அவளை தேட
யாரு சோனினா ஒரு பிள்ளை ரொம்ப வாயாடுமே அந்த பிள்ளை தானே? ஆமா ஆமா அந்த வாயாடி தான் எனக்கு பயமா இருக்கு. நான் சீக்கிரம் போய் லட்சுமி பெரியமாட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க சஞ்சய் கிட்ட எல்லாம் சொல்லிருங்க. அட அந்த பிள்ளை அங்க பஸ்ல தான் உட்கார்ந்துருக்கு. போ போய் கூப்பிட்டுட்டு வா. அட என்ன சொல்றீங்க ப்ரோ? நாங்க அவளை தேடி இங்க காடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் டிரைவரை சாப்பிட கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பஸ்க்கு போனேன். அவர் சாப்பிட வந்துட்டாராம். அதனால பஸ்ல அந்த பொண்ணு மட்டும் தான் தனியா உட்கார்ந்து இருந்தது. நான் அதனால வேற வந்துட்டேன். அவ அங்கேயே இருக்கா. இந்த போய் பாக்குறேன் ப்ரோ. நீங்க உள்ள போங்க. நான் அவளை பார்த்து கூட்டிட்டு வரேன். சரி பார்த்து பத்திரம். சீக்கிரம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பஸ்ல வந்து யாரும் சொல்லுங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா? அவ இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடாம தான் கோச்சிட்டு கிளாச்சிட்டு போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்கா போல இருக்கு. சாவ போறேன்னு சொல்லிட்டு போனாலாம். ஐயோ சாவு போறேன்னு சொல்லிட்டு போச்சா? அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியலையே. உள்ள அங்க பார்த்து சாவு விழுந்த மாதிரி அது கடந்து தம்மா தையா தக்கான்னு குதிச்சுட்டு நடக்கு பஸ்ல இருந்து. இருங்க ப்ரோ. அவ காலை உடைச்சு இன்னைக்கு கடையில போடுறேன். அத முதல் செய்யுங்களே. முடிஞ்சா வாயும் பிடிச்சி இழுத்து வச்சு தச்சு விடுங்க. என்ன வாய் எந்த வாய் அடிக்கி? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுது. இவகிட்ட வாயை கொடுத்துட்டு எவனும் தப்பிக்க முடியாது. நானும் என்னடா திடீர்னு அழுதுகிட்டு இருக்காளன்னு நினைச்சிட்டு நானே ஏமாந்து அவளை தேடி வந்துட்டேன். வந்து பார்த்தா தானே தெரியுது அது பஸ்குள்ள கிடந்து ஆடுற ஆட்டம். இதெல்லாம் எவனையே வித்துரும். இவனை சாப்பிட சொன்னா சாப்பிடாம எங்க போயிட்டு வரான்? வரட்டும் என்னன்னு கேட்போம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? கிளம்பலாமா? பஸ்க்கு போகுமா? டேய் இருடா, இன்னும் நம்ம 2 பேரும் வீட்டமாக்கலே இன்னும் காணோம். வேற எங்க மத்தவங்களெல்லாம் கூப்பிடுறது? ஆமா அதுவும் சரிதான். இந்த ஷாம்பைலாம் எங்கேயோ போனா சாப்பிடாம எங்க போனான்னு தெரியல. அவனை காணும்னு சஞ்சய் தேடிக்கிட்டு இருந்தான். இன்னும் அவனும் சாப்பிடலாம் லேட் ஆயிட்டு இப்படி ஒவ்வொருத்தரா லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த காலம் நம்ம மறுபடியும் வேற இடம் சுத்தி பார்க்க போறது? ஆமா போட்ட 2 நாள் ட்ரிப்பையும் சுத்தி பார்க்காம இங்கதான் இருப்போம் போல இருக்கு. இதான் வராங்க உன் விட்டமாவும் என் விட்டமாவும் பாரு. 2 நல்ல இறை எடுத்துட்டு எப்படி வருது ஆடி அசைஞ்சுன்னு. என்ன எங்களை பத்தி ஏதோ பேசின மாதிரி இருந்தது? இல்லையே உங்களை பத்தி நாங்க எதுவுமே பேசலையே. இல்ல அங்க பாரு 2 பேரும் தின்னுட்டு மலைப்பாம்பு கிடங்கா தின்னது செமிக்காம உருண்டுகிட்டு வராங்க வரணும்லாம் சொன்ன மாதிரி இருந்தது. அப்படிதானே என் காதுல விழுந்தது. ஐயோ அம்மா ராட்சசி, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நல்லா 2 இறை எடுத்துட்டு எப்படி வருது பாருன்னு தான் சொன்னேன். வேற ஒண்ணும் சொல்லல. ஐயோ மறுபடியும் நானே வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிட்டேனா? ஏன் நீங்களாம் திங்கலையா? ஏன் நாங்க மட்டும் தான் தின்னமா என்ன? அதானே. என்ன ப்ரோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏமா உன் கைக்கு காலான்னு நினைச்சு கேட்டுக்கிறேமா. எதுவும் சண்டை கிண்ட போட்டாதமா வந்த இடத்துல. ஓ அப்ப நான் தான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்தா உங்களுக்கு ராட்சசி மாதிரி தெரியுது. ஐயோ நான் எப்படி பேசினாலும் நீ பிரச்சனை பண்ணணும்னு முடிவெடுத்து பண்ற மாதிரியே இருக்குமா? தயவு செய்து ஆளை விடு. உன் காலில் வேணாலும் விழுறேன். இந்தாங்க என் கால் இங்க இருக்கு. காலில் விடுங்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஓவர்டி. கால் வலிக்குது. சீக்கிரம் காலில் விழுங்க. பொடி ஆமாத்தா நம்ம போலாம். பாவண்டா தங்கச்சி ஒத்த காலில் நிற்கு பாரு. அது காலில் தான் விழுந்துறேன். கொஞ்சம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவ காலை உடச்சி மூலையில உட்கார வைக்கிறேன் இல்லையான்னு பரவாயில்ல. என் காலை உடச்சின்னா அப்புறம் நீங்க தான் பாடு பார்க்கணும். பார்த்துக்கிடுங்க. பரவாயில்ல அப்படி கடையில போட்டு கஞ்சி ஊத்தினாலும் பரவாயில்ல. உனக்கு ரொம்ப ஓவரா பண்ற. டேய் ஷாம் எங்கடா போய் தொலைஞ்ச? இல்லடா இங்கதான் பக்கத்துல. எல்லாரும் சாப்பிட்டாச்சுட்டா கிளம்பணும். சீக்கிரம் சாப்பிடு நீ. டிரைவர் கூட சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. எல்லாரையும் சீக்கிரமா வர சொல்லுப்பா. இப்ப போனாதான் சீக்கிரம் இருட்டுறதுக்குள்ள ஒரு இடம் சுத்தி பார்த்துட்டு வர முடியும். எங்கன்னா எங்க போனான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க காரு. சரிடா அந்த சாப்பிடுறேன். எங்க சோனியவா தேடி போனேன்? இல்ல நான் சும்மா அப்படி வெளியில போயிட்டு வந்தேன். சரி சாப்பிடு. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா சாப்பிட்டவங்களா வண்டிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறேன். சரி. அட இந்த பிள்ளைல சாப்பாடெல்லாம் சாப்பிடாம வச்சுட்டு எந்த அளவு போச்சுவே? அவ சோனி கிளாச்சிக்கிட்டு போனான்னு அவளை தேடி போனதுமே இன்னும் வரலையாக்கா? நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குவேன்ல இருந்தேன். இந்த பிள்ளைல போய் எங்க போச்சு? போன் அடிச்சு பாப்போம் எங்க நிக்காள வேண்டு. என்ன வேலை பண்ணி அழுவோம்மா நம்மள. வர இவரோட ஒரு சொல்லு ஆக மாட்டேங்கு. உன்னா குவாச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு பெயரியாளுவ. இவ்வளோ போட்டு மாரடிக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டு வந்து போயிரும் போல இருக்கு. வந்த இடத்துலயும் இவ்வளோ போட்டு மாடு மேய்க்க இறங்காதான் மேய்க்க வேண்டி இருக்கு. வந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாண்டாமா இவ்வளோளுக்கு. இன்னும் எல்லாரும் கிளம்பணும். பஸ்ல இறங்கப்பாவ இவ்வளோ சாப்பிடாம டக்காளுவல. போன போது எடுக்காளுவலான்னு பாரு. ஐயோ எங்க அம்மா தம்ப போன் அடிக்கா. எனக்கு எங்க அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லணும்னு பயமா இருக்கே. இப்ப சொல்லு. இதுக்கு மேலலாம் நீ சொல்லாம இருந்தானா ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. அவியல்களுக்கு சோனிய காணுன்ற விஷயம்லாம் தெரியாதா இருக்கும். அவ குவாச்சிட்டு போனவ வந்துருவான்னு இருப்பாவ. தயவு செய்து சொல்லுவே உங்க அம்மா கிட்ட. ஆமாப்பா சந்தியா சொல்லிரு. அவங்க ஏதாவது தேடுறதுக்காக ஸ்டெப் எடுப்பாங்கல்ல. சரி இரு அப்ப நான் எங்க அம்மாட்ட சொல்றேன். அம்மா எல்லாம் எங்களா இருக்கே அவ்வளோ. உங்களுக்கு வச்ச சுவாரெல்லாம் அந்த ஆள கடந்து அரிட்டா அடக்குது வச்சுக்கிட்டு நீங்களும் எந்த அளவு போனீங்க? அம்மா சோனிய காணோன்னு தேடி வந்தம்மா. அவளை காணோம். அதான் அவளை தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டல் ஃபுல்லா தேடிட்டோம். அவளை காணவே காணோம். எல்லாம் என்னெல்லாம் சொல்றீங்க? அவளை காணுமா? எல்லாம் நல்லா தேடிக்கிட்டு பாத்தியலா? சும்மாக்கி எதுவும் சொல்லாதீங்களா காணாம? உண்மையாதாம்மா நாங்க ஃபுல்லா எல்லா இடமும் தேடி
தேடி பார்த்துட்டோம், ஒரு இடத்துலயும் அவளை காணோம். அவள் லாஸ்டா சாவ போறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வெளியே வந்தால, அதான் பயமா இருக்கு. ஐயே என்னெல்லாம் சொல்றியே? ஆமாம்மா, நீயும் கொஞ்சம் வாயா வந்து தியாடா எங்க கூட. அட இருங்களா, நான் தான் வாரேன். ஐயே எல்லாம் பெரிய பொண்ணு உமா, எல்லாம் எல்லாரும் கொஞ்சம் ஓடியாங்க ஓடியாங்க. அட என்னத்துக்கு இந்த லட்சி இப்படி கத்திட்டு அடாக்கு? இருங்க லட்சி, இந்த கையை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு வரோம். ஐயோ இந்த பிள்ளைகளெல்லாம் நான் இப்ப எங்க போய் தேடியது? இந்த பிள்ளை ஏன் தான் இப்படி என் உயிரை எடுக்குதோ தெரியலையே. நான் இப்ப இவளை காணனா நான் எங்க போய் தேடுவேன்? இவன் அப்பனுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? அந்த ஆளு இந்த பிள்ளைல தொலைச்சிட்டு வந்துட்டானா, டூருக்கு போறேன்னு கூட்டிட்டு போய் என் பிள்ளைய தொலைச்சிட்டியான்னு அடிச்சு மீச்சையே துரத்தி விட்டுருவார. இவனு ஏன் தான் இப்படி என்னைய போட்டு உயிரை எடுக்காளுவளோ தெரியலையே கடவுளே. என்னாச்சு? அட என்ன லட்சுமி, என்னத்துக்கு இப்படி இளவு உளுந்த கணங்க அழுதுட்டேடாக்கா? எக்கா இவ்வளவு இளவு உள்ள வச்சிருவாளுவோ போல இருக்குக்கா. எனக்கு நெஞ்சு வலிக்கமா இருக்கு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்க்கறதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க? என்னால எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? ஏ கடவுளே, என்ன இளவு கிளவு எதுவும் உளுந்து போச்சா? எதுக்கு லட்சுமி அக்கா இப்படி அழுது? எங்க மாமியார் எதுவும் செத்து போச்சா என்ன? ஓ மாமியார் மண்டைய போட்டா எதுக்குலாம் லட்சுமி அக்கா முக்கால அழ போகுது? அதானே பார்த்தேன், வேற என்னத்துக்கு இப்படி கடந்து முக்கால அழுதுட்டாக்கு? எல்லாம் லட்சுமி என்னத்துக்கு கல்யாணம் சொல்லிட்டாளு, அப்பதானே எங்களுக்கு புரியும். இப்படி சொல்லாம கொள்ளாம அழுதான் என்னத்த சொல்ல? நான் அப்பே என் உவா கிளாச்சிக்கிட்டு போறேன்னா தான் அவளை பிடிக்கிறதுக்கு போறேன். இவ்வளவுதான் ஒண்ணு இல்ல, தின்னுட்டு போங்க, அவ்வளோ இங்கதான் நிப்பான்ட்டாளுவே. ஐயோ இப்ப எங்க போனான்னு தெரியலையே என் உவா. ஐயா ஆமா, என்ன சாப்பாடுல தட்டில் அடக்க சாப்பாடுல அந்த அடக்கு கிளாச்சிக்கிட்டு போனவள தேடி போனவள வரலையே. ஆமாக்கு இப்பதாக்க சந்தியாளுக்கு போன் அடிச்சு அவளை காணன்னு தேடிக்கிட்டு அலையாளுவலாம். அவ எங்கேயுமே இல்லையாமுக்கு. எனக்கு என் ஈரக்குலையே வெடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ அக்கா என்ன சொல்றீங்க? ஆமா பெரிய பொண்ணு, நான் இவன் அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இந்த பிள்ளைல பொத்தி நான் தனியா கடந்து வளர்த்தேனே, இன்னைக்கு என்னை இப்படி நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டுவளே. நான் எங்கன்னு போய் அவளை இனிமே தேடுவேன் பெரிய பொண்ணு. எக்கா பயப்படாதீங்க, சோனி எங்கேயும் போயிருக்க மாட்டா, அங்கதான் எங்கேயாவது இருப்பா. இந்த பிள்ளைல ஒழுங்கா தேடாம சொல்லுமா இருக்கும். வாங்க நம்ம போய் தேடி பார்ப்போம். அட ஆமா லட்சுமி, வா போய் தேடி பார்ப்போம். இங்க நின்று அழுதுகிட்டு இருந்தா பிள்ளைல கிடைச்சிருமா? ஏக்கா எனக்கு கையும் உடம்புட்டுக்கு காலும் உடம்புட்டுங்கக்கா. எனக்கு என்ன செய்யனே தெரியல, வயிற்ற கலக்குது. அட நீ இரு லட்சுமி, ஏன்னா இவள பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் பாத்துக்கிடுங்க, நம்ம போய் தேடி பார்ப்போம். அண்ணியே, நீங்களா சுறுசுறுப்பா ஓடி போய் தேடிக்கிட முடிய வயசான லிஸ்ட். நீங்க லட்சுமி அக்காவை பார்த்துட்டு பத்திரமா இருங்க, நாங்க போய் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு வரோம். எல்லாம் உமா ஓடியா? அந்த வாரம் பெரிய பொண்ணு, சரி அப்ப சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்களா? ஏதாவதுன்னா உடனே போன் பண்ணுங்க. சரி பெரிய பொண்ணு, முத ஹோட்டல ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்க்கும், அதுக்கப்புறமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். என்ன இன்னைக்கு அந்த உமா போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லிட்டு போறா, அப்ப பிள்ளை கையில கிடைக்கும்டால. அட அது ஒரு ஆர்வ கோளாறு, அப்பதான் என்னத்தையாவது பேசிட்டு அடக்கம். நீ வருத்தப்படாத லட்சுமி, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைச்சிரும். நானும் அக்கம் பக்கம் தேடி பார்க்கேங்க, நீங்க எங்க இருங்க. சரி சரசு. உங்களுக்கே தெரியும்ல, நான் இந்த பிள்ளைகளுக்கு அப்படி என்ன குறை வச்சிருக்கேன்னு. இந்த பிள்ளைகளை யாவுன்னா என்கிட்ட இப்படி குவாச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு இப்படி போறாளுவே. நீங்களே சொல்லுங்கக்கா, நான் எத்தனை பாடுபட்டு இந்த பிள்ளைகளோட வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. கஷ்டப்பட்டுனாலும் இந்த பிள்ளைகளுக்கு காவேரி கஞ்சியான்னு ஊத்திக்கிட்டு கிடந்தேன். உங்ககிட்ட கூட எத்தனை தடவை காசு வாங்கிட்டு அப்புறம் பாய் முனைந்த காசை கொடுத்து வியாபாரிட்ட காசை வாங்கி உங்ககிட்ட தந்திருக்கேன். கட்டணட்ட செலவுக்கு இல்லைனாலும் அப்படி பிள்ளைகளுக்கு பார்த்து செய்வேனக்கு. இந்த பிள்ளைகள இப்போ பாருங்க வளர்ந்து இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமா இவ்வளோ பார்த்து நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா பத்தியலாக்க? நம்மளை கேவலப்படுத்திட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாலும்லக்க, விட்டுட்டு போறேன்ட்டு போறா. அப்படி என்னக்கு அந்த பிள்ளைகள நான் சொல்லிட்டேன். சரி லட்சுமி வருத்தப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருக்கும் பிள்ளைகள். அது இந்த காலத்து பிள்ளைகள் அப்படிதான், உடனே குவாச்சிட்டு கிளாச்சிக்கிட்டு போறதுதான். அது என்ன பண்றது, பெத்தையே மனசு அதுவளுக்கு புரிய மாட்டேங்கு. நம்ம அதுவளுக்காண்டிதான் இருக்கோன்னு. அவங்களும் கல்யாணம் ஆகி பிள்ளைகளெல்லாம் பெத்தி எடுத்து இருந்தாதான்க்கு அவங்களுக்குலாம் அன்னைக்கு அறிவு வரும்க்கு. இன்னைக்கு நான் இருக்கேன் இல்லாதப்போதான்க்கு அவங்களுக்குலாம் அறிவு வரும். யாருமே நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் பாருங்க. சரி லட்சுமி அழாத, வா வந்து உட்காரு. எனக்கு ஒரு மாதிரி வயிற்ற கலக்குதுக்கு, இருங்கக்கா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா, பார்த்து பத்திரம். என்னல அங்க ஒண்ணைய காணன ஓட்டல அங்க அல்லோல அல்லோல பட்டிட்டு அடக்கு. நீ என்னன்னா அங்க வந்து சொகுசா பஸ்ல வந்து உட்கார்ந்திருக்கியாக்கோ? நான் என்ன பண்ணனே? நீ என்ன பண்ணல? சாவ போறன்னு சொல்லிட்டு கிளாச்சிக்கிட்டு வந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கியாக்கோ? ஏன் சாவலையா?
சந்தோஷமா இருப்பீங்களோ? இவ கிறுக்கி. அங்க உங்க அம்மா எல்லாம் அங்க உன்னைய தேடிட்டு அடக்காவ. அங்க பூமாரி சின்ன பொண்ணு யாருமே சாப்பிடல. சந்தியா எல்லாரும் உன்னைய தேடிட்டு அழுதுட்டு அடக்காவ. நீ என்னன்னா அங்க வந்து சொகுசா உட்கார்ந்துகிட்டு இருக்க. அதுல இரு. என்ன சொல்லு? இனிமே ஏதோ பக்கடா பைண்ட் பார்க்கணுமா? அங்க போய் உன்னைய அப்படியே தள்ளி விட்டுறேன். மலையில இருந்து அங்க போய் செத்துரு. நான் எதுக்குள்ள சாவணும்? என்ன சொல்லு, உன்னையே தள்ளி விடுறேன். சரி, தள்ளி விட்டுறதெல்லாம் அப்புறம் தள்ளி விடலாம். வா முத ஹோட்டல் ரூமுக்கு உங்க அம்மாட்ட கொண்டு விடுறதுக்கு. ஏன் எங்க அம்மையே என்னைய தேட வராவ? அவளுக்கு தான் சந்தியா இருக்காள, அப்புறம் என்ன? அவளாம் ஒன்னும் என்னைய தேட மாட்டா. நாங்க பஸ்ல இருக்கேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. அடுத்த இடம் சுத்தி பார்க்க போகணும்ல. இவ லூசு மாதிரி பேசிட்டு இருந்தானா தங்கச்சி கிங்கச்சிலாம் பார்க்க மாட்டேன். சப்பன்னு செவில்ல அரைஞ்சு விடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு வந்துரு அம்மா. ஒரு அளவுக்கு தான் சதீஷ் பொறுமையா இருப்பான். என்னல ரொம்ப கோவப்படுற? வேற உன்னை கொஞ்சமா முடியும். ஒழுங்கு மரியாதையா வா. வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வரலாம் வா. தனியா இப்படிலாம் எங்கேயும் போகக்கூடாது. என்னோட அப்படி தனியா போறேன்னு தெரிஞ்சது பல்லு எல்லாம் தட்டி கையில தந்துருவேன் அம்மா. தனியா வந்து பஸ்ல உட்கார்ந்துருக்க ஆள வரான். காலேஜ் போறவங்க பெரிய மனுஷி ஆயிட்டுன்னு திமிரு வந்துருச்சு. வேணா ஒழுங்கா. இந்நேரத்துக்கு பூமாரியா இருந்தா செவுளுக்கு உள்ளலாம் திருப்பி இருப்பேன். ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். என்ன சதீஷ் இன்னைக்கு இப்படி கோவப்படியா? கோலன்னா அடிச்சு விடுவான் போல இருக்கு. இன்னும் இறங்கலையா? இந்த வாரில இரு. இப்ப சோனிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையா, எல்லாம் என்னாலதானே சொல்லுவா. வேணா இப்ப என்னவே பண்ணுவேன்? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வையா, எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி என்ன உயிரோடே விடாது. அப்ப செத்துரு. ஆளையும் மூஞ்சியும் பாருங்க. ரெண்டு பேரும் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இப்படி சண்டை போடாதீங்கன்னு. சொன்னா கேட்கலாத. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. எவ பூமாரி கோவப்படாத. அதெல்லாம் சோனிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இங்கே தான் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு பறக்க பார்த்துட்டு நிற்கும் பேக்கு கடங்கா. எப்படியும் சதீஷ் கூப்பிட்டு வந்துடுவான். அவன் தான் ஹோட்டலுக்கு வெளியே போய் தேட போயிருக்காம்ல, அங்கே எங்கேயாவது தான் திரிஞ்சிட்டு நிற்கும். எந்த பக்கம் போவேன் எந்த திசைக்கு போவேன்னு தெரியாமல். அதனால் சதீஷ் கூப்பிட்டு வந்துடுவான். ஃப்ரீயாக விடுங்க. இருந்தாலும் எனக்கு ஆத்திரமா வருது சின்ன பொண்ணு. இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தான் எனக்கு கோவம் வருது. சந்தியாவை மட்டும் நான் குறை சொல்லல. சோனி முத பேசுனதும் தப்புதான், இவ பேசுனதும் தப்புதான். ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணி கடைசியில் அவங்க அம்மா வந்து அவங்க அதுக்கு மேல பேசிட்டாவ செத்துருன்னு. அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அதான் எனக்கு இப்ப ஒரு மாதிரி இருக்கு. அவ என்ன பண்ணாலும் எங்க போனாலும்னு. இவங்க ரெண்டு பேரும் சண்டையை இவங்களோட முடிச்சிட வேண்டியதானே? எதுக்கு இவங்க அம்மா வரைக்கும் கொண்டு போறாளுவ? அங்க சண்டையை அம்மட்ட கொண்டு போனாலே இது போச்சு. அங்க சோனி தான் அடி வாங்குவா, சந்தியா தடிச்சிருவா. இப்ப அப்படிலாம் சொல்லாதவ ஜோனி. எங்க அம்மா ரெண்டு பேருக்கும் சமமா தான் பேசுவா. நீ மூடு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன என்ன எல்லாம் இங்க என்ன மீட்டிங் நடக்குது? சாப்பிட்டாச்சுன்னா போங்க போய் பஸ்ல ஏறுங்க ஓடுங்க. அதான் இங்க என்ன மாநாடு நடக்கு? டிவிக்கே மாநாடா? சரண், அட இங்க என்ன நடக்கு? அட என்ன இந்த சந்தியா குடுக்குடுன்னு ஓடி போய் எந்திரிச்சு அவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டா. இங்கே இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற ஒரு பிரச்சனையை உருவாக்க போறாளா? இப்போ செத்த அன்னைக்கு எவளுக்காவது ஒருத்திக்கு சங்குதான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒய் நெட்டக்கு இங்க என்ன நடக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் தான் ஒன்றும் புரியல. புரியாம தான் நாங்களும் முழிச்சுக்கிட்டு நிற்கோம். ஏய் சந்தியா என்னாச்சு? ஏன் அழுவுற? சரண், ஜோனி குவாச்சிக்கிட்டு வெளியே போயிட்டா. எங்க போனான்னு தெரியல சரண். என்னது சோனி எங்க போனான்னு தெரியலையா? ஆமல, ஏன் என்னாச்சு? எனக்கும் அவளுக்கும் வழக்கம் போல சின்ன சண்டை. அந்த சண்டையில அம்மா வந்து சமாதானப்படுத்த வந்தாங்களா, அப்போ எக்ஸ்ட்ராவா சண்டை பெருசாகி அவளை சாவுன்னு சொல்லிட்டாவ. அவ குவாச்சிட்டு வெளியே போனா. இப்ப எங்க போனான்னு தெரியல. நாங்க யாருமே சாப்பிடல. எல்லா பக்கமும் தேடிட்டோம். இப்ப அவளை காணோம். அட அப்பவே அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தது சோனி தானா? அட கடவுளே, இது தெரியாம தான் நான் இருந்தேனா? ஷியாம் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல. சரண், எனக்கு இப்ப பயமா இருக்குல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பயந்து என்ன பண்றது? பிள்ளைகளா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? அட பெரிய பொண்ணு, இப்ப இங்க என்ன நடந்தது? நீ எதையாவது பாத்தியா? இந்த சந்தியா இப்போ சரணை கட்டி பிடிச்சிட்டு தானே நின்னா? சச்சா இல்ல, சும்மா கையை பிடிச்சிட்டு தான் நின்றுப்பேன். ஏதாவது சமாதானப்படுத்தியிருப்பானா இருக்கும். சோனியை காணும்ல, அதனால தேடிக்கிட்டு நடக்கிறதுனால கையை பிடிச்சிருப்பானா இருக்கும். தப்பாலாம் நினைக்காத. சரி, அப்படி எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தான். சரி, என்ன ஏதுன்னு அந்த பிள்ளைகிட்ட கேளு. ஆமா, ஏன் பிள்ளைகளோட எங்கேயாவது தேடனியெல்லாம் இல்லையா? எல்லா இடமும் தேடிட்டே அவளை எங்கேயுமே காணோம். சதீஷ் இப்பதான் ஹோட்டலுக்கு வெளியே போய் தேட போயிருக்காவல. அந்த புள்ள கத்திரிக்காக்க அவ்வளவு என்ன ரோசம் வேண்டி இருக்குங்க? ஆமா, அதுலயும் சுவாணி கொஞ்சம் ஓவர் ரோசக்காரி தான். அவளுக்கு கொஞ்சம் ரோசம் கூடுதலா தான் வரும். அதனாலதான் ஆளு குறைச்சிக்கிட்டு கிளாச்சுக்கிட்டு போயிட்டா போல இருக்கு வெளியே.
அக்கா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நாங்க எப்படியாயினும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். சஞ்சய் வா, நம்ம போய் தேடி பார்க்கலாம். நீங்க யாரும் எங்கேயும் போய் சோனியை தேட வேண்டாம். சோனியை நானே கூட்டிட்டு வந்துட்டேன். எவ சோனி எங்க போயிருந்த? உன்னைய காணணும் நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமாவே? எல்லாம் எங்கடா போனா? அவ எங்கேயும் போல, நம்ம பஸ்ல தான் இருந்தா. நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். என்ன லுக்கு, கண்ணை நோண்டி தின்னு விடுவாமா. ஒழுங்கா போ, இனிமேலாவது சொல் பேச்சு கேட்டு நடக்க பழகு. அம்மா கிட்ட கோச்சிட்டு போனேன், ஆட்டுக்குட்டி கிட்ட கோச்சிட்டு போனேன்னு எங்கேயாவது போனேன், கை காலெல்லாம் உடைச்சு போட்டுருவேன் அம்மா. இல்ல ரொம்ப மிரட்டாத என்ன? உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகல. நீ இப்படி எல்லாம் பேசினத உன்னை பார்த்து பயந்துருவேன்னு நினைச்சியல. மூக்குலயே குத்தி விடுவேன் பத்துக்க. ஒழுங்கா ஓடி போயிரு. எவ்வளவு டெரரா பேசிட்டு இருக்கேன். எங்கன்னா ஒரு கால் தூசிக்கு நம்மள மதிக்குது வளான்னு பாரு. என்ன தொலைஞ்சு போனவ வந்துட்டாளேன்னு எல்லாரும் அப்படியே முழிக்கீங்களோ? தூரப்பங்க. என்ன சந்தியா ரொம்ப கவலையா இருக்க மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க போல இருக்கு. நான் வந்தது உனக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்குமே. சீ இப்படிலாம் பேசாத பெண்ண. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கப்படாது அம்மா. அதானே உங்க அம்மா உங்ககிட்ட கோச்சிட்டு பேசுனா நீ அந்த அளவுக்கு கோச்சிக்கிட்டு போயிருவிய நீயும் அந்த அளவுக்கு ஆயிட்டேன்ன. உங்க அம்மா உங்களோட வழக்க என்ன பாடுபட்டாவ, எவ்வளவு கஷ்டப்பட்டாவ, எதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கன்னு உங்களுக்கு உங்க கோவம் தான் பெருசா தெரியுது. அவிய தானே செத்து போற சொன்னாவ. செத்து போன்னு சொன்னா செத்து போயிருவியோ? உள்ளச்சிங்க வா, உன்னைய இரு, இன்னைக்கு மாலையில இருந்து ஊட்டி விடுறேன் பாரு. விடுங்க விடுங்க, மலையில இருந்து உருட்டி விடுங்க, எங்க வேணாலும் இருந்து உருட்டி விடுங்க. எல்லாருக்கும் தான் நீ பிடிக்காது, அப்புறம் என்ன? வாய் இல்லன்னா உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிருந்த. ஒழுங்கா போய் உங்க அம்மா கிட்ட வந்துட்டேன்னு போய் சொல்லு. அவியலும் சாப்பிட்டாவளே இல்லையா? யாருமே சாப்பிடல தெரியுமா உன்னால? அட இங்க என்ன பஞ்சாயத்து? என்னாச்சு? யாரும் பஸ்க்கு போலையா? அங்க டிரைவர் சுத்தி பார்க்க போனோம்னா சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுடக்கா. நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுங்க தம்பி, இந்த பிள்ளைகள் என்ன சாப்பிடல, சாப்பிட்டுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் போவோம். இன்னும் சாப்பிடலையா? இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் சாப்பிட்டாங்க. பஸ்ல ஏற போயாச்சு. இங்க என்ன சாப்பிடலங்கிய? இங்க இந்த பிள்ளைகளுக்கு பெரிய கூத்தே பண்ணிருச்சுப்பா. அந்த கூத்தை ஏன் கேக்கா? ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு தாய் பிள்ளை எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவ்வளவு ஒவ்வொரு பக்கம் போயிட்டுவ. இப்பதான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். இனிமே தான் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரணும். நீங்களாம் போய் பஸ்ல உட்காருங்க, ஒரு 5 நிமிஷத்துல இப்ப நாங்க வந்துடுறோம். அட ரொம்ப நேரம் ஆச்சுன்னா சுத்தி பார்க்க முடியாது, பாத்துக்கிடுங்க. சரி சீக்கிரம் வாங்க, நாங்களாம் போய் பஸ்ல இருக்கோம். சரிப்பா சீக்கிரம் வந்துருவோம். இல்ல சஞ்சய் சார் நீங்களாம் வாங்க. அந்த வரோம்னா சரி சீக்கிரம் பார்த்து கூட்டு வாங்கக்கா, நாங்க பஸ்க்கு போறோம். சரிப்பா தம்பி. ஓடியாங்க சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. இந்தியா அழாத, ஒண்ணும் இல்ல. எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க? அதான் உன் தங்கச்சி வந்துட்டால, அப்புறம் எதுக்கு அழுகுற கண்ணத்தோட? சரி சரண். சரி நீ சாப்பிட்டியா? இல்ல நானும் சாப்பிடல. போ, நீயும் போய் சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு வாங்க, சுத்தி பார்க்க போலாம். எங்க போறோம்னு எனக்கே தெரியல. நீங்க எல்லாம் வர்றதுக்குள்ள நாங்க டிசைட் பண்ணி வைக்கிறோம். சீக்கிரம் வாங்க. சரி சரண், ரொம்ப தேங்க்ஸ்ல. தேங்க்ஸ்லாம் இருக்கு. போ முத போய் நீ அங்க போய் சமாதானப்படுத்த சோனிய. ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் பண்ண வேண்டியதானே? ஏன் என்கிட்ட எதுவுமே நீ சொல்ல மாட்டேங்கிற? இல்ல சரண், உன்னைய கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் உனக்கு கால் பண்ணல. எனக்கும் என்ன பண்ணனே தெரியல. அம்மா வேற கோவப்பட்டு திட்டாங்களா. இந்த சோனி வேற இப்படி பண்ணிட்டாலன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சோம். ஏதாவது பிரச்சனைனா முத நீ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரி சரண். போய் முத சாப்பிட்டுட்டு வா. சாப்பிட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் பஸ்ல இருப்பேன். சரி. எக்க ஒரு போன் பண்ணி பாக்கியலாக்கா உங்களுக்கு? இன்னும் ஒருத்தியும் ஒரு பதிலும் சொல்ல காணுமே. நான் பண்ணலாம் கொஞ்சம் பொருள் லட்சுமி. என்ன இந்த லட்சுமி அக்காவெல்லாம் காணோம்? எல்லாரும் பஸ்க்கு வந்திருப்பாவும் நினைச்சுக்கிட்டுல அரியல்வா கதவை தட்டாம வந்துட்டேன். எத்தி நீங்க சும்மா இருக்க முடியல? இல்ல நீ யாராவது இல்லாம சுத்தி பார்க்க வேற இடம் போனோம்னா எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தானே சொன்னாவ. ஒருத்தரையும் காணுமே. மத்த எல்லாரும் கீழே நிக்காவ. இந்த லட்சுமி அக்கா சரசக்கா வீரோல காணுமே. இட்டு பிள்ளைகளையும் காணும். அவியல்வா மட்டும் அவியல்வா விருப்பத்துக்கு வருவாவ போவாவ. அதான் யாரு கேப்பா? இதுதான் இந்த மாதிரி அழுவ கூட எல்லாம் டூருக்கு வரக்கூடாதுங்கிறது. சஞ்சனா ஏதோ சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்னாங்க நின்னாங்க. நானே சஞ்சயை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கணும்னு பார்த்தேன். வேற அவன் கேட்டா ஒன்னும் ஒழுங்கா சொல்ல மாட்டான்றதுனாலதான் நான் கேட்கல. என்னது பிரச்சனையா? அப்ப நல்லதா போச்சே. வாண்டு நீ வாய் ரொம்ப அதிகமா பேசுற பேரு. நீ உங்க அம்மா மாதிரியே நடந்துக்காத. அத்தை எனக்கு அவங்கள பிடிக்க மாட்டேங்குது. அத்தை ஏன் பிடிக்கல? அவங்க ஒண்ணு என்ன பண்ணாங்க ஏன்னு தெரியல. எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். இந்த வயசுல அப்படி என்ன உனக்கு பிடிக்காமலாம் போறதுக்கு காரணம் இல்லாம அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லார்ட்டையும் பேசி பழக கத்துக்கிடணும். அவங்க கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, வசதியானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் மனசவங்க தான். அத்தை அப்படிலாம் இல்லத்த. எனக்கு எங்க அம்மாக்கு அவங்களெல்லாம் பிடிக்கலன்னா எனக்கு என்னமோ பிடிக்கல. அது பெரியவங்க பிரச்சனை. அது பெரியவங்களோட போட்டோம். சின்ன பசங்க அப்படி இருக்கக்கூடாது. எல்லார்ட்டையும் பேசி வாங்கி கலகலன்னு இருக்கணும். அவங்க அத்தை தானே லட்சுமி. அவங்கள பார்த்து நீ வந்த நேரத்துல இருந்து எப்பனா ஒரு தடவையாவது பேசுனியா? நீ அது சும்மா இருங்கத்த. ஏமா விடுமா, அவளுக்கு தான் பிடிக்கல. வேற எதுக்கு அவளை நீ ஃபோர்ஸ் பண்ற?
இப்படிலாம் இருக்கக்கூடாது சரண்யா. உனக்கும் அதே தான் சொல்றேன். நீங்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசி வாங்கி இருக்கணும். அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், இந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி யாராவது அவாய்ட் பண்ணா உனக்கு எப்படி கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அந்த மாதிரி யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. சரிம்மா. இந்த அத்தை எப்பயுமே இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். தாபத்தி தானே அவளுக்கும் இருக்கும். நான் வெளியில கொஞ்ச நேரம் நிற்க சரண்யா. சரிம்மா. சாப்பிட்டுட்டு வந்ததை வண்டியை உடனே எடுத்துருவோம். சாப்பிடாம இருந்தியெல்லாம் விட்டுட்டு போயிருவோம்னாவே இப்போ இன்னும் ஒருத்தர் 2 3 கும்பல் கிடக்கும். கும்பலை காணும். அதுவே எல்லாம் ஒரே உரக்குழியில உருண்டு புரண்டு எந்திரிச்சு வரும். பொறுமையா தான் வரும். ஓ அதான் விஷயமா? அதான் என்ன எல்லாம் கூடி நின்று பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன். சரி வரட்டும், வந்ததுமே போவோம். பக்கத்துல எங்கேயாவது பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி போயிட்டு வந்துடலாம். ரொம்ப லாங்க போக வேண்டாம். சரி மச்சான். லட்சுமி அக்கா இந்தாங்க உங்க பொண்ணு வந்துட்டா. ஏமா வந்துட்டாளா? இல்ல சோனி எங்கலாம் போய் தொலைஞ்ச? ஏன் வந்தான்னு பாக்கியோ? உனக்கெல்லாம் அடி காணாதுல. அடி காணாம தான் உனக்கெல்லாம் இப்படி பேச சொல்லுது. எவ பொம்மி அடிக்காதப்ப வலிக்குது. அட லூசு லட்சுமி அக்கா, நாங்களும் தேடி பிடிச்சு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்களும் என்னன்னா மறுபடியும் போட்டு இந்த அடி அடிக்கிய. இப்படி அடிச்சனா மறுபடியும் பிள்ளை ஓடி போயிரும் பாத்துக்கிடுங்க. இருந்த நாள் காணோன்னு இவளும் செத்துட்டானே, நாங்களும் செத்துறியோம். அது என்ன பழக்கங்க பொம்பளை பிள்ளை? சொல்லாம கொள்ளாம அந்த கிளாச்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நான் எங்கேயான பெயருவேன் செத்துருவேன்னு போறது. இதெல்லாம் நல்ல பழக்கமால? உங்களெல்லாம் படிக்க வைக்கிறதெல்லாம் இன்னும் இதுக்கா? ஐயா லட்சுமியை அடிக்காதீங்க லட்சுமி. கூறுகட்ட லட்சுமி போதும் போதும். பிள்ளை ஏற்கனவே நல்லா பயந்து போய் தான் இருக்க மாதிரி இருக்கு. நீ போட்டு மறுபடியும் அடிக்காத. அம்மா அடிக்காதம்மா, பாவம்மா ஜோனி. நீ வாயை மூடுவ. அவ என்னை அடிச்சே கொல்லட்டும். அவ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீ வாயை மூடு. என்ன எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம். நீ தானே அவ அடிக்கிறத நல்லா எப்பயும் சந்தோஷமா ரசிப்பல்ல. இப்பயும் அவ அடிக்க நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. எதுக்கு நடிச்சுக்கிட்டு நிக்க? இந்த வாய்க்காக தான் நான் உன்னை அடிக்கிறது திட்டியது எல்லாம் பண்ணியது. அவளுக்கு இருக்க பொறுப்புல உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது தெரியுமா? நீ சொல்லி இப்படி சொல்லியே தான் என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்க. நீ அந்த லூசு பொம்பளை லட்சுமியை பிடிங்க பத்திராளி அக்கா பிடிச்சி இழுத்து போடுங்க. இருக்கு முத்தி வெயில அலையுது இந்த லட்சு. சோனி பிள்ளைங்க தள்ளி வாபுலா, நீ அங்கேயே தான் போய் நிக்க பெறுவம்படியா? அடிக்கட்டுங்க, அடிச்சு கொல்லட்ட. எங்க அம்மா கையால நான் சாவியே. சாவுலா செத்த மூலி, நீலாம் ஏன் உயிரோட இருக்கா? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பிள்ளைய தேடினீங்களாக்கும். இதுக்கு நீங்க தேடாமலே இருந்திருக்கலாம். லட்சுமி உனக்கும் பேச தெரிய மாட்டேங்கு, வேற உன் பிள்ளைகளுக்கு மட்டும் எப்படி பேச தெரியும்? எல்லாம் போங்கல்ல, நீங்களும் 4 பேரும் சாப்பிடல. அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு அப்படியே வாங்க, பஸ்ஸுக்கு போவோம். அந்த அப்படியே வெளியே சுத்தி பார்க்க போனா அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகும். இந்த ரூம்ல இருந்தா இனிமே சரிப்பட்டு வராது. அவ்வளோ இருக்க கிறுக்கு பிடிச்சு போயிடும். நான் அந்த லட்சுமியை இழுத்துக்கிட்டு போறேன். நீங்கள் பிள்ளைல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாங்க கூட. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் சாப்பிடாம இப்படியே கிடந்து பட்னியா சாப்பிடுறேன். நீ மட்டும் இந்த சோத்தை இன்னைக்கு திங்கல, உனைய தோலை உரிச்சு விடுவேன். அம்மா உரிச்சு இன்னொருக்கா என்கிட்ட வாயாடி பாரு. அப்ப இருக்கு இந்த லட்சுமி யாருன்னு உனக்கு புரியும். நான் இன்னொரு முகத்தை காட்டு நினைக்க வைக்காத. ஆமா, இதை விட கொடூரமான முகம் என்ன இருக்காக்கும்? மைனி அவங்கள கூட்டுக்கிட்டு போவாங்க. அங்கே நிக்க வச்சுக்கிட்டு இருக்கியா? அது பிள்ளைய போட்டு போய் அடின்னு அடிச்சுட்டே கிடக்கு. அந்த பொம்பளைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு வேற ஒண்ணும் இல்ல. நான் இழுத்துக்கிட்டு போறோம். பிள்ளை சோனி வா சாப்பிடு. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்க்கா. சாப்பிட்டா மட்டும் என்ன ஆயிர போகுது? அட சோனிமா, உங்க அம்மா தானே அடிச்சவ, வேற யாருமா அடிச்சவ? இதுக்கெல்லாம் போய் நீ வச்சுக்கிடலாமா சொல்லு? நீங்க வீட்டில் வாங்காத அடியா திட்டங்க வாங்கிட்டிய. சாப்பிடுங்க, சாப்பிட்டு போவோம். நம்ம நேராவதுல என்ன சுத்தி பார்க்க போகணும்ல. பாருங்கக்கா, எனக்கு வந்த இடத்துல கூட நிம்மதி கிடையாது. சரி செல்லம்ல, நீ ஆளாத. உனக்கு சுத்தி பார்க்க போகும்போது உனக்கு பிடிச்சதா எதுனா கேள் அத்தக்கிட்ட நான் வாங்கி தரேன். என்ன இப்ப சோனி சாப்பிடுவேன். நீ சாப்பிடலன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும். சாப்பிடுவேன். சந்தியா மேல கோவப்படாத. அவளும் என்னதான் பண்ணுவா? உங்க அம்மைக்கு கோவம், அந்த பாசத்தை எப்படி காட்டணும்னு தெரியல. அவ இந்த மாதிரி கோவமா காட்டுறாவ. அதனால நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடாத. என்னம்மா போங்கத்தே, அயலுக்கும் என் மேல பாசமே கிடையாது. பாசம் இருந்தா அவிய என்ன இப்படி பண்ணுவாங்களா? அவிய என்ன இப்படி விட்டு தருவாங்களா? அவியலுக்கு சந்தியா மட்டும்தான் பிடிக்கும். ஏலா, தாய்க்கு பெத்த பிள்ளைல அவ்வளோ வர ஒண்ணுதான். அதுல என்ன இந்த பிள்ளைய பிடிக்கும் அந்த பிள்ளைய பிடிக்காதுன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் ஒரே பிள்ளைகள் தான். சும்மா மனசை பட்டு குழப்பிட்டு ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது. சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பெரிய ஆளுகளுக்கு நீங்களும் வந்து வளர்ந்து வயசுக்கு வந்து பெரிய பிள்ளைய ஆகி எல்லாம் பாருங்க, அப்புறம் தெரியும். சாப்பாடு தூக்குங்க, வாங்க போவோம். நீ யாராவது எதை கொம்மி நீ பேசாதவ. நீ சதீஷ்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவா, ஆம்பளை பையன்னு. அது மாதிரி தான் இதுவும். நீ வாயை மூடிட்டு இரு. அப்பா இவ கண்டுபிடிச்சிட்டா. இவளுக்கு ஒரு பாசமும் கொடுக்காம இவளை சுண்ணாம்புல வாயில தச்சு பையில கடத்தி வச்சிருக்கு. அம்மா இவ வாரத்து என்ன நீயும் போங்களா? நாங்கள் போய் பஸ்ஸுக்கு போறோம். எல்லாம் பெரிய பொண்ணு இவ்வளோ கூட்டிட்டு வா. இவ்வளோட்ட இருந்தா எனக்கு வேற கோவம் வர. நானும் இவ்வளவு அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். ஏம்மா நீங்களெல்லாம் பஸ்ஸுக்கு போங்கம்மா. உங்களெல்லாம் யாருங்க கூப்பிட்டா? அவளவும் பிள்ளைகள அடிச்சு நொறுக்கிறதுல தான் இருக்கு. சின்ன பொண்ணு இந்த தட்டை தூக்கு. பூமாரி நீயும் ஒரு தட்டை தூக்குமா, அங்க போய் சாப்பிட்டு கிடலாம். சரி பிள்ளைகளெல்லாம் வாங்க.
எல்லாரும் நமக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ. வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்க, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணப்படாது. சுற்றி பார்க்க போனோம். ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க.